அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மளுடைய சுபான்ஷு சுக்லா அவர்கள் பூமிக்கு திரும்பி இருக்கிறார். சுபான்ஷு சுக்லா அவர்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆக்சியம் 4 திட்டத்துக்கு கீழ சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு பயணம் செஞ்சிருப்பார். ஜூன் 25 அந்த லான்ச் வந்து இருந்திருக்கும். டிராகன் விண்கலத்துல வந்து போயிருப்பார் இல்லையா? போய் அங்க நெறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருப்பார். அதான் இங்க குடுத்திருக்காங்க. திசு மறு உருவாக்கம், விதை முளைப்பு, நிலப்பசும்பாசி வளர்ப்பு, கதிரியக்க விளைவுகள், மனித உடல் இயக்கம், மிதக்கும் நீர்க்குமிழி, அதாவது மைக்ரோ கிராவிட்டி ரிசர்ச்சஸ் நெறைய பண்ணியிருப்பார். ஓகேங்களா? தமிழ்ல குடுத்திருக்காங்க. இங்கிலீஷ்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சீட் ஜெர்மினேஷன் வந்து பண்ணியிருப்பாரு. சயனோபாக்டீரியா ரிசர்ச், மைக்ரோ ஆல்கே ரிசர்ச், மசில் டிஸ்ஃபங்ஷன்க்கு ரிலேட்டடான ரிசர்ச், மைக்ரோ கிராவிட்டில கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ஸ யூஸ் பண்றனால நம்மளோட காக்னிட்டிவ் எபிலிட்டீஸ்க்கு என்ன இம்பாக்ட் ஏற்படுதுங்கிற மாதிரியான ரிசர்ச், இந்த மாரி பல ரிசர்ச்சஸ் வந்து பண்ணியிருப்பார். ஓகேங்களா? இந்த ஆய்வுகளை எல்லாம் முடிச்சுட்டு 14 நாட்களுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 488 மணி நேரத்திற்கு மேலாகவே வந்து விண்வெளியில இருந்திருப்பாரு. 288 முறைகளுக்கு மேல பூமிய சுத்தி வந்த இவரு, ஒரு வழியா வந்து பூமிக்கு திரும்பிட்டாங்க. அந்த டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது எர்த்ல வந்து விழுந்திருக்கும். எப்படின்னா, எர்த்துக்குள்ள வரும். உள்ள வரப்ப வந்து இந்த மாரி பாராசூட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்பீட கம்மி பண்ணி கடல்ல வந்து விழுகும். அங்கிருந்து கடற்படை வந்து அவங்கள மீட்டெடுத்து அப்சர்வேஷன்ல வந்து வச்சுருவாங்க. சரியா? எந்த கடல் பகுதியில வந்து விழுந்துச்சு அப்படின்னா, பசிபிக் ஓஷன்ல வந்து விழுந்திருக்கும். சரி, இது முக்கியமான விஷயம். பசிபிக் ஓஷன்ல வந்து விழுந்திருக்கும். எந்த டேட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூலை 15. ஜூன் 25 போன ஆட்கள் ஜூலை 15 திருப்பி வந்துட்டாங்க. சரியா? அதே மாரி எந்த பகுதி அப்படின்னா, சாந்தியாகோ கோஸ்ட், சாந்தியாகோ கடற்பரப்பு, அமெரிக்காவுடைய சாந்தியாகோ கடற்பரப்புல வந்து இந்த விண்கலம் வந்து விழுந்திருக்கும். சரியா? இதுதான் முக்கியமான விஷயங்கள். சுபான்ஷு சுக்லா அவர்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்தவராகவும் இருக்கிறார். சரியா? அதான் முதல் செய்தியில பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். "தூங்காது தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. காலந்தாழ்த்தி செய்ய வேண்டிய விஷயங்கள காலந்தாழ்ந்து தான் செய்ய வேண்டும். அதே மாரி விரைவாக செய்ய வேண்டிய விஷயங்கள விரைவாகத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி, அத செய்யறதுக்கு காலந்தாழ்த்தக் கூடாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 672, அதிகாரம் வினை செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்தது, தமிழக சிறைகளில் விரைவில் டாமினன்ட் கோபுரங்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. என்ன டாமினன்ட் கோபுரங்கள்? நம்ம செல்போன் டவர் மாரி போட்டிருக்காங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு சிறை கைதிகள் அதிகமாக இந்த இந்த ஐ மீன் ஃபோன்ஸ யூஸ் பண்றாங்க, கைபேசிகள பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வடசென்னை படத்துல எல்லாம் கூட பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபோன் யூசேஜ கம்மி பண்ணணும், கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத பண்றாங்க. அப்ப நமக்கு சிங்கம் படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். அவங்க ஃபோன் சிக்னல கட் ஆஃப் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஜாமர வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப ஜாமர யூஸ் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஆனா இந்த ஜாமர யூஸ் பண்றப்ப 2G, 3Gல இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் ஒர்க் ஆகாது. ஆனா 4G, 5G ஃபோன்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகும். அப்ப 4G, 5G ஃபோன்ஸையும் ஒர்க் பண்ண விடாம, கால்ஸ்லாம் அவுட் கோயிங், இன்கமிங் வர விடாம பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டாமினன்ட் கோபுரங்கள் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. இது என்ன ஒரு சிஸ்டத்துல ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனியஸ் கால் பிளாக்கிங் சிஸ்டம், HCBS அப்படிங்கிற சிஸ்டம். ஹார்மோனியஸ் கால் பிளாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த சிஸ்டத்தை தான் இதுல பயன்படுத்துறாங்க. இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு பொதுவா 2 கிலோமீட்டர் சுத்து வட்டாரத்துல எல்லாரோட போன்ஸுமே வந்து பிளாக் பண்ணிரும். எந்த இன்கமிங், அவுட் கோயிங் எதுவுமே இருக்காது. ஆனா இப்ப சிறைத்துறையில வந்து பாத்தீங்கன்னா, காவலர்கள் இருப்பாங்க, ஜெயிலர்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களோட போன் நம்பர்ஸ நம்ம அந்த HCBS அப்படிங்கிற இந்த சிஸ்டத்துல அப்டேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா, யாரோட போன் நம்பர்லாம் நம்ம இன்புட் கொடுத்திருக்கோமோ அந்த போன் நம்பருக்கு மட்டும் கால் வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஓகேவா? அவங்க கால் பண்ணிக்கலாம். மத்தபடி பொதுவா எல்லா கால்ஸையும் வந்து பிளாக் பண்ணிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு சில கால்ஸ வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்ப கைதி வந்து ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த நம்பரை எடுத்து நம்ம அந்த சிஸ்டத்துல கொடுத்தோம்னா, அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அதுதான் இந்த ஹார்மோனியஸ் கால் பிளாக்கிங் சிஸ்டத்தோட சிறப்பம்சம். இந்தியாவிலேயே முதல் முறையா இத டெல்லியில இருக்கக்கூடிய திகார் சிறையில பயன்படுத்தி இருப்பாங்க. அதன் பிறகு இப்ப தமிழகத்திலயும் இத கொண்டு வர போறாங்க. அதுக்கான அப்ரூவலுக்கு அரசாங்கத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, மாணவர்கள் படிப்பதற்கு உகந்த நகரங்கள் அப்படிங்கிற பட்டியல். ஓகேங்களா? QS அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. மாணவர்கள், அதாவது பெஸ்ட் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளே பார்த்தோம்னா, ஜெர்மன் போய் படிக்கலாம், லண்டன் போய் படிக்கலாம், அமெரிக்கா போய் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங்லாம் இருக்கும். அயர்லாந்துக்கு போவாங்க நிறைய பேர் இந்த மாதிரி இல்லையா? அந்த மாதிரி வெளிநாட்டு மாணவர்கள் எவ்வளவு பேர் இந்தியாவுக்கு வந்து படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். அந்த மாதிரி பெஸ்ட் சிட்டிஸை வந்து ரேங்க் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுல மாணவர்கள் அதிகமா விரும்பக்கூடிய
சிட்டியா, படிக்கிறதுக்கு போகக்கூடிய சிட்டியா என்ன இருக்குன்னா சியோல், தென்கொரியாவோட கேபிட்டல் சியோல் இருக்கு. அதன் பிறகு டோக்கியோ, லண்டன், முனிச், அப்புறமா மெல்போர்ன் இருக்காங்க. சரியா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 98வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா மும்பை வந்து இருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா 104வது இடத்துல யார் இருக்காங்கன்னா டெல்லி வந்து இருக்காங்க. 108வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா பெங்களூரு வந்து இருக்கு. 128வது இடத்துல சென்னை வந்து இருக்கு. சரியா? அடுத்ததா கடைசியா பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஆண்டும் 1.4 கோடி குழந்தைகளுக்கு ஒரு தடுப்பூசி கூட செலுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஜீரோ டோஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ குழந்தைகள், பிறந்த குழந்தைக்குன்னு நம்ம நிறைய வேக்சின், எக்ஸாம்பிளுக்கு போலியோ வேக்சின் போடுவோம், டிபிடி, இந்த மாதிரியான வேக்சின்ஸ் எல்லாம், நம்ம பிசிஜி வேக்சின்லாம் இருக்கு, இதெல்லாம் போடுவோம். சரியா? இந்த மாதிரி ஒரு டோஸ் கூட போட்டுக்காத சில்ட்ரன் நம்ம என்னன்னு சொல்றோம், ஜீரோ டோஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இந்த மாதிரி போன வருஷம் மட்டும் ஐநாவோட தகவலின்படி பாக்குறப்ப 1.4 கோடி குழந்தைகள் உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு டோஸ் கூட போட்டுக்காம இருந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இந்தியாவிலையும் இந்த ஜீரோ டோஸ் சில்ட்ரனுடைய சதவீதம் அதிகமா இருக்கு. குறிப்பா வட இந்தியாவுல அதிகமா இருக்கு அப்படிங்கிற தகவலை இங்க கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் என்ன அந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஜீரோ டோஸ் சில்ட்ரன்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். சோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.